ஆகவே இன்றைக்கு நான் ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளும்போது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்குரிய அற்புதங்களை, அடையாளங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஏனென்றால் அற்புத அடையாளம் என்பது பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே ஆண்டவருக்கு உரித்தானதாக வந்து கொண்டே இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த உடனே அதிகப்படியாக அது நடக்கும். இயேசு கிறிஸ்து வந்த உடனே சுகம் அடைகிறதும் விடுதலை அடைகிறதும் என்று சொல்லி ஒவ்வொரு அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கிறதை நாம் வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவத்தை விட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் பிரிக்க முடியாது. அற்புதம் அதிசயமே இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. நாம் ரட்சிக்கப்படுகிறதே மிகப்பெரிய ஒரு அதிசயம். அல்லேலூயா. பாவ இருதயம் பரிசுத்தமாய் மாறுவது என்பது அது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அது முடியவே முடியாத ஒன்றை முடித்து நமக்கு வைக்கிறார் ஆண்டவர். ஆகவே அதுவே ஒரு பெரிய அதிசயம். விட முடியாத பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது என்பது அது மிகப்பெரிய ஒரு விஷயம். சிலரை பார்த்து சொல்லுவோம், இந்த ஆளெல்லாம் திருந்தவே மாட்டான் அப்படின்னு. ஆனால் அந்த மனுஷனை தான் ஆண்டவர் திருத்தி அநேகர் அவரை கொண்டு திருத்துவார். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய காரியம். ஆண்டவர் நினச்சிட்டாருன்னா அதான் சொல்கிறார், இந்த இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்துக்குள்ளே உள்ளே வரும்போது பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தின உடனே எல்லாரும் சொல்கிறாங்க, இவங்களெல்லாம் அமைதிப்படுத்துங்க அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இப்போ பிள்ளைகள் கூப்பிடலைன்னா கல்லுகளாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், பிள்ளைகளை உண்டாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கல்லுகளால் கூட ஆண்டவர் என்ன பண்ணிடுவாராம், பிள்ளைகளை உண்டாக்கிடுவாராம். நீங்கள் பேசாமல் இருந்துட்டீங்கன்னா அப்படின்னு. கர்த்தர் நல்லவராகவே தேவனால் கூடாது எதுவுமே கிடையாது. எதையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். கல்லை அப்பமாக்கவும் முடியும், கல்லை பிள்ளையாக்கவும் முடியும். ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். அப்படியே இருந்தவனமாக கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட இந்த சிறப்பு சுகமளிக்கும் ஆராதனையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 107 சங்கீதம் 20 கூட வாசிக்கலாம். 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். நம்முடைய ஆண்டவர் குணமாக்குகிற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் வியாதிப்பட்டிருக்கிற, பலவீனப்பட்டிருக்கிற, நோய்பட்டிருக்கிற எல்லாரையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கினார். அவர் ஊழியம் செய்த நாட்களில் அவர் எந்த கிராமத்துக்குள்ளே போனாரோ அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது. அவர் யாரெல்லாம் தொட்டாரோ அவங்க சுகமானாங்க, அவரை தொட்டவங்கெல்லாம் சுகமானாங்க. அதே போல அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தவர்களுக்குள்ளும் அற்புதங்கள் நடந்தது. வேதாகமத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல மலையில் அமர்ந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பார். அப்பொழுது அவரை சுற்றிலும் ஒரு பெரிய கூட்ட ஜனங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது வசனம் சொல்லுகிறது, யாவரையும் குணமாக்கும்படி அவரிடத்திலிருந்து என்ன பண்ணிச்சான், வல்லமை புறப்பட்டது என்று சொல்லி. அப்படின்னா அவர் பேசிக்கிட்டு தான் இருக்கிறார். அவர் பேசிக்கொண்டே இருக்கும்போதே தேவ வல்லமை வெளிப்பட தொடங்கினது. அந்த வல்லமை வெளிப்பட்டது என்ன செய்கிறது, அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குள்ளாகவும் அற்புதமான சுகத்தை கொண்டு வருகிறது. ஆகவேதான் சங்கீதக்காரன் ஒரு தேவ ஆவியினுடைய தூண்டுதலில் அவர் இந்த வசனத்தை எழுதுகிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். அப்ப நம்மை குணமாக்குகிற தேவன் எப்படி குணமாக்குகிறாராம், வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். நமக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நோய்களில் பல வகை சொல்லலாம். சிலருக்கு சரீரம் எல்லாம் திடகாத்திரமாக இருக்கும், ஆவியில் நோய் இருக்கும். அப்போ சிலருக்கு நல்ல உற்சாகமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனால் சரீரத்தில் நோய் இருக்கும். சிலர் ஆவியிலையும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், சரீரத்திலையும் நல்லா இருக்கிற மாதிரி இருப்பாங்க, ஆத்மா சரியில்லாமல் இருக்கும். ஆத்மாவில் பாவம் என்கிற நோய் ஒட்டி கொண்டு இருக்கும். இந்த பாவ நோயை அந்த மனிதனை விட்டு நீக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவ வார்த்தைகள் தேவை. ஹல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவருடைய வசனம். ஆகவே
வசனம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்க வாசிங்கன்னு சொன்னா எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கூட எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது அது ஜீவனும், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. தேவனுடைய வசனம் அது எப்படிப்பட்டது அப்படின்னா அது வல்லமை உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எந்த பட்டயத்திலும் கருக்கானது அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, நீங்கள் இந்த ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஆப்ரேஷன் அது பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கத்திகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி தொட்டாங்கன்னா போதும், அப்படியே அந்த இடத்துல கோடு விழுந்துடும். லைட்டாக தொட்டால் போதும். நீங்கள் இந்த ஸ்டிக்கர் கட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு பிளேடு விற்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பேனா மாதிரி இருக்கும், அதில் அப்படியே உடச்சிக்குவாங்க, அந்த ஷார்ப் எட்ஜு இருக்கும். அந்த எட்ஜு பார்த்தீங்கன்னா லைட்டாக பட்டுச்சுன்னா டக்குன்னு வெட்டக்கூடிய அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கும். ஆண்டுடைய வசனம் அதை விட கருக்கானது. தேவனுடைய வசனமானது அதை காட்டிலும் கருக்கானது. அது படுற இடத்துல எதை வெட்டி எடுக்கணுமோ கிளீனாக வெட்டி எடுக்கணும். ஹல்லேலூயா. எதை நீக்கணுமோ அது நீக்கும். ஆண்டுடைய வசனம் வந்தால் உள்ள கேன்சர் கட்டி இருந்தாலும் கேன்சர் கட்டியை எடுக்கும்போது சில நேரங்களில் சொல்லுவாங்க, அது போய் எங்கெல்லாமோ பின்னி பிணைஞ்சிருச்சு, அதனால் அதை எடுக்க முடியாது, அதை தொட்டோம்னா இருதயத்துக்கு பிரச்சனை, லங்ஸுக்கு பிரச்சனை, தொண்டைக்கு பிரச்சனை, அதனால் எடுக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தேவ வசனம் உள்ளே போச்சுன்னா உள்ள எந்த இடத்துல ஒட்டி இருந்தாலும் ஒரு செல்லு கூட உள்ளே இல்லாதபடிக்கு கரெக்டாக வெட்டி எடுத்து க்ளீன் பண்ணிடும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. தேவ வசனம் எந்த பட்டயத்திலும் கருக்கானதாக இருக்கிறது. ஊனையும் கனவையும் அப்படியே பிரித்து எடுத்துரும். எதை பிரித்து எடுக்கணுமோ கிளீனாக பிரித்து எடுத்துரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் ஆண்டுடைய வசனம், ஆகவே தான் சொல்றார், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். எதெல்லாம் எதிலிருந்து எதை பிரிக்கணுமோ அதை பிரிச்சிருவார். ஆத்மா ஆண்டவருக்கு வேணும். ஆகவே ஆத்மாவில் இருக்கக்கூடிய பாவத்தை ஆண்டவர் தனியாக பிரித்து எடுத்து விளக்கிடுவார். ஹல்லேலூயா. ஆத்மா பாவத்தோடு பிணைஞ்சு கிடக்கும்னு சொன்னால் சிலர் பாருங்க விடணும்னு ஆசை இருக்கும், பாவத்தை விடணும்னு ஆசை இருக்கும், ஆனால் விட முடியாது. இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அடுத்த நிமிஷம் போய் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ இந்த பாவத்தை விட முடியாத பாவத்தையும் விட வைக்க வல்லமை உள்ளது தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். பாருங்கள், வேதாகமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நீங்கள் போய் வாசிங்க. என்ன நான் வாசிச்சோன்னா நிறைய விஷயங்கள் பேச முடியாது, நீங்கள் ஓரளவு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்திரீ அங்கே என்ன செய்வா அப்படின்னா, சமாரிய ஸ்திரீ ஒருவள் அங்கே தண்ணீர் எடுக்க வருகிறதை நீங்கள் அதில் பார்க்கலாம். அந்த இடத்துல தண்ணி எடுக்க வரும்போது இயேசு அந்த கிணத்து பக்கத்தில் இருப்பார். அப்போது ஆண்டவர் கேட்பார், தாகத்திற்கு தா என்று சொல்லி கேட்பார். அப்போ சொல்லுவார், நீர் யூதனா இருக்க சமாரியர் இடத்துல தண்ணி வாங்கி குடிக்கலாமா, இப்படியெல்லாம் கேட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது கேட்பாரு, உன் புருஷனை கூட்டுவான்னு சொன்னோடனே எனக்கு புருஷன் இல்லைன்னு சொல்லுவார். இயேசு சொல்லுவார், ஆமாம் உனக்கு புருஷன் இல்லை தான், ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்தது 5 புருஷரும் உனக்கு புருஷன் கிடையாது தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். இதெல்லாம் சொன்ன உடனே அவளுக்குள்ள ஒரு மாற்றம். ஒருவேளை யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கி நம்முடைய தவறுகளை யாராவது வெளிப்படையாக சுட்டி சொன்னாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? கோவப்படுவோம். கரெக்டாக சொல்கிறாங்க, என்ன கோவப்படுவோம். நமக்கு கோபம் தான் வரும். ஆனால் தேவ வார்த்தை இருக்கு பாருங்க, அங்கே கோபத்தை உண்டாக்கவில்லை, அவளுக்குள் ஒரு மாற்றத்தை உண்டாக்கினது. இதுதான் தேவ வார்த்தைக்கு மனுஷ வார்த்தைக்கு இருக்கிற வித்தியாசம். மனுஷ வார்த்தை கோபத்தை உண்டாக்கி விடுகிறது, தேவ வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டாக்குகிறது. உடனே அவ பாருங்க, நம்ம சும்மா இருக்காம வேகமா ஓடி போய் ஊருக்குள்ள போய் அங்க போய் சொல்றா. நம்ம சொல்லுவோமாங்க, நம்ம செஞ்ச தப்பு நமக்கு மட்டும்தான் தெரியும்,
அதை ஒருத்தர் நமக்கு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், என் தப்பெல்லாம் இவர் சொல்லிட்டாரு அப்படின்னு நம்ம ஊருக்குள்ள போய் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஆனா இவள் பாருங்கள், அவள் அந்த ஊருக்குள்ள போய் எல்லார்கிட்டையும் சொல்றா, என்னுடைய எல்லா காரியத்தையும் ஒருத்தர் சொன்னாரு, வந்து பாருங்கள், அவர் மேசியாவா, அவர் தீர்க்கதரிசியா, வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும், ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு கொண்டு வருகிற ஒரு ஸ்திரீயாக மாறுகிறாள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு மகளுடைய வாழ்க்கை, இவளுடைய எதிர்பார்ப்பு, பார்வை எல்லாமே எதுவா இருக்குன்னு சொன்னா ஒரு தவறான மனிதனை எதிர்பார்த்து நிற்கிறதை பார்க்க முடியும். ஆனால் ஏன்னா அவள் எப்படிப்பட்டவள் என்று சொன்னா, அவளுடைய கேரக்டர் வைஸ் அவள் நல்லவள் அல்ல. ஆனால் இப்பொழுதோ இவளுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தை உள்ள என்றான உடனே வாழ்க்கையே மாற்றமடைகிறது. இப்பொழுது தன்னுடைய காரியத்தையும், இப்பொழுது அப்போ அது ஒரு பெரிய விஷயமா தெரியல, ஆனால் இப்பொழுது உணர்வடைகிறாள், அறிகிறாள், என்னுடைய காரியத்தை எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி உணர்ந்தவளா ஊருக்குள்ள போகிறாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப பாருங்க, ஒரு மனுஷியுடைய வாழ்க்கையில தேவ வார்த்தை வரும்போது, நீ பாவம் செஞ்சிட்டேன்னு ஆண்டவர் சொல்லல, இது ஏற்கனவே உனக்கு இருந்ததெல்லாம் உனக்கு புருஷர் இல்லப்பா அப்படின்னு தான் சொன்னாரு. ஆனால் அந்த வார்த்தையே, அதாவது எப்படிப்பட்ட வார்த்தையா இருந்தாலும் அவர் நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டார்னா அந்த வார்த்தை செயல்பட தொடங்கும். ஹல்லேலூயா. ஆகவே தான் அந்த பாடலை அருமையாக வில்சன் ஐயா அவர்கள் அதை எழுதியிருக்கிறாங்க நான் நினைக்கிறேன். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, அப்பொழுது எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வளமாக விடாதபடிக்கு அதை தடை பண்ணும். ஆகவே தான் வார்த்தைகள் உள்ளே வரும் பொழுது அங்கே மாற்றங்கள் ஏற்படுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நீங்க வாசிங்கன்னா 13ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல இவனமாய் சொல்லப்பட்டிருக்க, எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம், இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. இதுல ஏசாயா இந்த வார்த்தைகளை சொல்லுகிறத இயேசு திரும்ப அதை கோடிட்டு அவருடைய பிரசங்கத்துல சொல்லுவார். அப்போ ஒரு மனிதன் தேவ வசனத்தை உணர ஆரம்பித்து விட்டான் என்றால் அவனுக்குள் மனம் திரும்புதல் உண்டாகும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த மாற்றங்கள் அவன் ஆரோக்கியம் அடைவதற்கு அது ஏதுவாக அமைகிறது. ஹல்லேலூயா. அவன் ஆத்துமாவை குணமாக்குவதற்கு ஏதுவாக அமைகிறது. ஏன்னு சொன்னா, ஒரு மனுஷனுடைய ஆத்மாவில் ரட்சிப்பு வரணும், மாற்றம் வரணும் அப்படின்னா தேவ வசனம் கண்டிப்பாக தேவை. ஏன்னு சொன்னா, அப்போஸ்தலனாகிய பேதுரு பிரசங்கம் என்றார். வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது அதை கேட்டுக்கொண்டவருடைய இருதயத்தில் எல்லாம் குத்தப்பட்டவர்களாக என்று சொல்லி வசனம் சொல்லுங்க. வசனம் உள்ள போய் குத்துது, நறுக்குன்னு குத்துது. அந்த வசனத்தை கேட்கும் போதே தன்னுடைய தவறுகளை உணர்கிறார்கள். இந்த வசனத்தை கேட்ட உடனே அவர்கள் குத்துண்டவர்களாக அங்கே கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படின்னா இன்னைக்கு நம்ம தவறுகளை சுட்டி காட்டப்பட்டாலும் சரி, நம்ம செய்கிற பாவத்தை தேவ வசனத்தின் மூலமாக சுட்டி காட்டப்படும் போது அங்கே நமக்குள் ஒரு மாற்றம், நம்ம ஆத்துமாவிலே மாற்றம் ஏற்படும். நம்முடைய சோல்ல ஒரு உணர்வு உண்டாகும். அதுக்கப்புறம் அது ஒரு கசப்பாக, பாவம் ஒரு கசப்பாக மாற தொடங்கிவிடும். சிலருக்கு பாவம் அது அருமையான ருசி நிறைந்த பானமாக காணப்படும். ஆனா எப்பொழுது தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள உணரும்படியாக குத்த தொடங்கி விடுகிறதோ, அப்பொழுது அந்த பாவத்தினுடைய வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு எரிச்சலாக மாற, அந்த பாவத்தை காணும் பொழுதே அவர்களுக்கு அது ஒரு வேண்டா வெறுப்பாக மாற தொடங்கிவிடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் செய்த நாட்கள்ல நடந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே கையும் களவுமாக பிடிப்பட்ட பாவி என்று சொல்லப்பட்ட ஸ்திரீ, அவளுக்குள் ஒரு பெரிய மனம் திரும்புதல் ஏற்படுகிறதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இப்படி இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே ஆத்துமாவிலே விடுதலை. அப்ப பாருங்க, ஒருவேளை இவங்க எதுல இருந்திருப்பாங்க அப்படின்னா, ஒரு விபச்சாரத்துல இருக்கக்கூடியவளுக்கு சரீரத்துல நோய் இல்லை, அவளுடைய ஆவியில அவளுக்கு எப்படியாவது ஒரு விடுதலை வேணுன்ற எண்ணம் தான். ஆனாலும் அவ எப்பொழுதுமே ஒரு உற்சாகமா ஃப்ரீயா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அவளுடைய ஆத்மா உள்ள இருக்கு பாத்தீங்களா,
அது பயங்கரமான படுகொலைக்கு நேராக போய் கொண்டிருந்தது. ஏனென்றால் அவள் பாவத்துக்குள்ளாக இருந்தாள். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, விபச்சாரியானவள் அவள் என்ன பண்றா, ஒரு நல்ல ஆத்மாவை வேட்டையாடுகிறவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்திற்கு நேராய் நடத்துகிறவள் ஒரு ஆத்மாவை பாதாளத்துக்கு நேராய் தள்ளி போடுகிறவர்கள் என்று சொல்லப்படும். ஏன்னா அவளுடைய ஆத்மா அதுக்குள்ள இருக்கிறதுனால அதுவும் பாதாளத்துக்கு நேராக இழுத்துட்டு போயிடும் சொல்லி. அப்படிப்பட்டவளே மனம் திரும்புவதற்கு தேவ வசனம் அவளுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகவே பாவமே செய்யலன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. நான் இந்த எந்த பாவத்துக்குமே அடிமை இல்லைன்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் சிலது மேற்கொள்ள முடியாத பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படலாம். ஆனால் அந்த பாவத்தையும் விட்டு வெளியே வருவதற்கு தேவன் உங்களுக்கு பலன் தருவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அப்படின்னா எப்படி வேணாலும் பண்ணலாம். அதாவது சிலருக்கு பாவத்தை உணர்த்தி சொல்லலாம், சிலருக்கு கேட்டீங்கன்னு சொன்னா மேன்மையானவைகளை வைத்து ஆண்டவர் அழைப்பார். வேதத்துல பாத்தீங்கன்னா ஆபிரகாம் அழைக்கும் பொழுது ஆபிரகாமுடைய தகப்பன் விக்கிரகத்தை செய்து விற்கக்கூடிய ஒரு தகப்பன் என்று சொல்லிதான் அது வரலாறு சொல்லுகிறது. ஆனால் இந்த ஆபிரகாமை பாருங்க, ஆண்டவர் அழைக்கும் போது சொல்லுகிறார், உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு புறப்பட்டு வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ அப்படின்னு அழைச்சார். இப்போ இதுக்கு முன்னாடி ஆபிரகாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாரு? ஆபிரகாமோட அப்பா விக்கிரகம் செஞ்சாருன்னா விற்கிறது யாரா இருந்திருக்கணும்? ஆமா, விற்கிறதுக்கு காசு வாங்குறது அவராக தான் இருந்திருக்கும். கர்த்தருக்கு இருக்கலாம், மேபி கர்த்தருக்கு மைமுண்டாக அதற்கும் அவர் உடன்பட்டு தான் இருந்திருப்பார். அப்பா கூட இருக்கும்போது சிலையை சேர்த்து செய்யறதுக்கு எல்லாம் செஞ்சுட்டு கூட இருக்கிற வேலைகள் எல்லாம் செய்ய வேண்டியதாக இருந்திருக்கும். அந்த சிலை செய்கிற வேலையில் இவருக்கும் வேலை இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் வேறு ஒருத்தர் அழைக்கும் பொழுது அதை விட்டு வெளியே வருகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் ஆண்டவர் அவனுடைய தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு போனான் என்று சொல்லி ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால் பார்க்கலாம். அப்படியானால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துகிறது தேவ வார்த்தை. ஆத்துமாவை குணமாக்க வல்லது தேவ வார்த்தை. ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது, 1 யாக்கோபிலே 1ஆம் அதிகாரத்திலே 21, 22 வசனங்களிலே வாசித்து பார்ப்பீர்களானால் அதாவது உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமாய் இருக்கக்கூடிய திருவசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு போடுறோம். அப்படின்னா உங்க ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமை உள்ளது தேவனுடைய திருவசனம், தேவ வசனம். அதான் சொல்றார், வசனத்தை அனுப்பி அவருடைய ஆத்மாவை அவர் குணமாக்குறார், அழிவுக்கு விலைக்கு தப்பு வைக்கிறார். அப்ப தேவ வசனம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிச்சதுன்னா ஆத்மா விடுதலை பெறும். ஆத்மா என்பது ரொம்ப முக்கியமானது. இந்த சரீரம், நீங்க நம்முடைய பார்க்கிற அந்த சரீரம் மண்ணிலிருந்து வந்தது, எங்க போயிருமா? திரும்ப மண்ணுக்கே போயிடும். கொடுத்த ஆவி தந்த தேவனிடத்துக்கு போகும். இந்த ஆத்மா ஒன்று பரலோகம் போகணும், இல்லைன்னா நரக போகணும். இந்த ஆத்மா மீட்கப்பட்டதா இருந்தால், ரட்சிக்கப்பட்டதா இருந்தால், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை உடையதா இருந்தால் அது பரலோகத்தை அடையும். இல்லை என்றால் அது எங்க போகும்? அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த நரக பாதாளத்திற்குள் அது தள்ளப்படும். ஆகவேதான் சொல்றாரு, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆத்துமாவை அழிவுக்குள்ள விடாதபடிக்கு, நரகத்துக்குள்ள தள்ளப்பட்டு போய் விடாதபடிக்கு, அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காகவே தேவன் தம்முடைய வார்த்தைகளை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அதே போல தேவ வார்த்தை எப்படிப்பட்டது என்றால் அது ஜீவனும் ஆவியுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் ஆண்டவருடைய வார்த்தை இவனமாய் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை அது நான் உங்களுக்கு சொன்ன வசனம் எப்படிப்பட்டதா இருக்கு? அது ஜீவனும் அது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனம் ஆவியும் ஜீவனுமாயிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்ற வசனம் எப்படிப்பட்டதுன்னா அது ஆவி, அது ஜீவனாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ ரெண்டாவது இந்த வசனம் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியிலே மாற்றத்தை ஏற்படுத்த வல்லமை உள்ளது தேவ வசனம். ஹல்லேலூயா. ஆவியிலே. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், 1 கொரிந்தியர்ல வாசிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரத்திலே கடைசி வசனத்தில் வாசிக்கும் பொழுது இப்படி சொல்லுகிறார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவினுடைய சிந்தை, சிந்தை என்று சொன்னால் தாட், அதாவது ஆவிக்குரிய எண்ணங்கள், ஆவி என்று சொல்லலாம். நம்முடைய
எண்ணங்கள்ல கிறிஸ்துவின் எண்ணத்தை கொண்டு வர வல்லமையுள்ளது தேவ வசனம். ஆகவேதான் தேவ வசனத்தை நீங்க கேட்க வேண்டும் என்று சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்து பாருங்க, போன உடனே அவர் உபதேசம் பண்ணுவார். அந்த உபதேச வார்த்தைகள் நிறைய வசனங்களை சொல்லுவார். மத்தேயுல 5 வாசிக்கும் போது அந்த மலை பிரசங்கத்துல நிறைய காரியங்கள் சொல்லி கொடுப்பார் இல்லையா? ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது, இயேசுவும் கூட தம்முடைய சீஷர்களுக்கு கடைசியாக சொல்லிவிட்டு போகும் பொழுது சொன்ன காரியம், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியார் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்ப தேவ வசனம் அது ரொம்ப அவசியமானதா, ஜீவனும் ஆவியுமா இருக்கிறது. இது என்ன செய்யும் அப்படின்னா, நம்முடைய ஆவியில எப்படி போராட்டங்கள் வருகிறது சொன்னால், சத்துருவானவன் நம்முடைய சிந்தைகளிலே வந்து போராடுவான். நம்மளை பாருங்க, வேதத்துல பார்க்கும் பொழுது தாவீது பழைய ஏற்பாட்டு காலத்தை பார்த்தீங்கன்னா, தாவீது யாரு? தேவனுக்கு பிரியமானவன். ஆனா இந்த தாவீது கிட்ட கூட என்ன பண்ணனா, பிசாசானவன் ஜனங்களை தொகையிடுவதற்கு ஏவி விட்டான் அப்படின்னு எழுதியிருக்கு. எப்படி விட்டுருக்கானா? ஜனங்களை ஏவி விட்டானா. இது வந்து உள்ள உட்கார்ந்து இல்ல, நம்ம சிந்தைகள்ல, நம்ம ஸ்பிரிட்ல எண்ணங்களை தூண்டி விடுதல், நம்முடைய ஒரு பாவத்தை செய்ய தூண்டி விடுகிறவன். ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது, பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறவனாய் இருக்கிறான், அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படி தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த ஆவியில என்னன்னா, இந்த பிசாசினுடைய வல்லமை உள்ள வந்து கலந்து விடும் பொழுது அதனுடைய செயல்பாடு வர தொடங்கிடும். வேதாகமத்தில் நீங்க பாத்தீங்களா, கெனசரேத் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சென்று இருக்கும் பொழுது அங்கே ஒரு மனிதன், அதாவது ரொம்ப வருஷங்களாக அவன் கல்லறையிலே இருந்த மனிதன் என்று வேதம் சொல்கிறது. கல்லறையில் இருப்பான், இல்ல அவன் மலைகளில் இருப்பான், அவனை சங்கிலிகளினால கட்டி போட முடியாது, அவன் தன்னை தானே காயப்படுத்திக்குவான், அவனை யாரும் அடக்க முடியாது. அடக்க முடியாம இருக்கிற காரணம் என்னன்னா, இயேசு அங்க போன உடனே வேகமா ஓடி வருவான். வந்த உடனே எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு முன்னாடி வந்த உடனே இயேசு சொல்வாரு, இவனை விட்டு போன்னு சொன்ன உடனே அது இயேசு கேட்பார், நீ யார் அப்படின்னதும், லேகியோன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடினால லேகியோன் அப்படின்னு சொல்ல. லேகியோன்னு சொல்ல 6000 நினைக்கிறேன். அந்த எண்ணிக்கைக்குரிய பிசாசுகள் யாருக்குள்ள இருந்துச்சு? அந்த மனிதனுக்குள்ள இருந்து. அந்த பிசாசுகள் என்ன செய்கிறது? அவனை வீட்டுக்குள்ள இருக்க விட மாட்டேங்க, வீட்டில் இருக்க விடாம அவனை எங்கும் அலைந்து திரிய வைக்கிறது. அப்ப வேதம் சொல்லுகிறது, அப்போ இவன் அது மாத்திரமல்ல, தன்னை தானே காயப்படுத்துகிறவனா இருக்கிறான். தன்னைத்தானே காயப்படுத்துவோமா? பிசாசு பிடிச்சிருக்கும் போது இந்த காயங்களை ஏற்படுத்துகிற வல்லமை, அதனுடைய செயல்பாடுகள், தன்னைத்தான் காயப்படுத்துறான். யாருமே அவனை அடக்க முடியல. அவன் வீட்டில் தங்கியே இருக்கிறது கிடையாது, காட்டுகளே உட்கார்ந்து இருக்கிறது. எப்பொழுதுமே காட்டில் தான் உட்கார்ந்துருப்பான், சுடுகாட்டில் தான் உட்கார்ந்துருப்பான். இதுதான் அதனுடைய வேலையா இருந்தது. ஆனால் இங்கு இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு வந்த உடனே இந்த ஆவிகள் அங்கே உள்ள இருக்க முடியாமல் அந்த ஆவிகள் அவனை விட்டு புறப்பட்டு போகிறது. இயேசு சொன்னாரு, நீ போ அப்படின்னு. உடனே புறப்பட்டு போது கேட்குது, நீர் அப்படி எங்களை துரத்துவீரானால் பாதாளத்துக்கு அனுப்பாம இந்த பன்னி கூட்டத்துக்குள்ள அனுப்பி வையும் என்று சொன்ன உடனே ஆண்டவர் போலான உடனே அத்தனையும் போய் பன்னி கூட்டத்துக்குள்ளே இருந்து எல்லா பன்னியும் விழுந்து செத்து போறதை நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்ப அவன் அந்த ஆவியில ஒரு விடுதலை வந்தவன் அவன் என்ன ஆகிறான் பாருங்க, அவன் புத்தி தெளிந்தவனாக இயேசுவுக்கு பக்கத்துல வஸ்திரம் தரித்தவனாக அங்கே அமர்ந்திருந்தான். அப்ப பாருங்க, வஸ்திரம் தெரியாமல் சுற்றி திரிகிற ஒரு காரியம் கூட என்னவாதான் இருக்குது. அது பிசாசுனுடைய ஒரு வேலையாகத்தான் இருக்கிறது. அப்ப வஸ்திரத்தை ஆண்டவரை தான் பாருங்க, முதல்ல மகிமையின் வஸ்திரத்தை மனிதனுக்கு கொடுத்தார். மனிதனை படைச்ச உடனே அவன் மேல மகிமையை வச்சார். மகிமை என்றால் எப்படி ஆண்டவர் அவர் மேல ஒரு மகிமை உண்டோ, ஒரு வெளிச்சம் உண்டு, ஒரு மேகத்தை போன்ற ஒரு படலம் உண்டு, அவர் மேலவே ஒரு மகிமையின் பிரகாசம் உண்டு. இந்த பிரகாசம் யார் மேல இருந்துச்சுன்னா மனுஷன் மேலே இருந்துச்சு. ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது, ரோமர் 3:23 எல்லா மனுஷனும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் என்று. பாவம் செய்யறதுக்கு முன்னாடி இவன் மேல தேவனுக்கு மேல என்ன மகிமை இருந்ததோ அதே மகிமை இருந்தது. வேதத்துல பாத்தீங்கன்னா அந்த மகிமையினுடைய சாயலை பார்த்தீங்கன்னால் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்துல அதை பத்தி எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். மகிமையின் சாயல் இன்னது அப்படின்னு சொல்லி அதுல எழுதப்பட்டிருக்கும். அந்த சாயல் இருந்துச்சு. அப்போ வந்து என்னன்னா அவங்களுடைய நிர்வாணம் தெரியாது. ஏன்னு சொன்னா பாருங்க, கார்ல நம்ம போகும்போது நைட் டைம்ல ஆப்போசிட்ல வர்ற நம்ம கார்லயும் லைட் அடிக்கும், அவங்க கார்லயும் லைட் அடிக்கும். அந்த லைட்டு நமக்கு தெரியும், நம்ம லைட்டு அவங்களுக்கு தெரியும். உள்ள ஓட்டுற ஆள் தெரியுமா?
பார்த்துருக்குறீங்களா யாராவது? ஒன்று என் லைட்டை நான் ஆஃப் பண்ணேன்னா ஏற்று அப்படி வர்றவங்க அந்த லைட் அடிக்கும் போது எனக்கு தெரியும், என்ன அவங்க பார்க்கலாம். இல்லை அவங்க லைட் ஆஃப் பண்ணாங்கன்னா நான் லைட்டு போட்டேன்னா ஒரு வேளை அவங்க உள்ளே உட்காந்துருக்கிற ஆள் யாருன்னு தெரியும். என் மேலேயும் லைட் இருக்குது, அவங்ககிட்டயும் லைட் இருக்குது. 2 பேர் லைட் அடித்தா லைட்டு தான் தெரியும், வேற ஆளு தெரியாது. இதுதான் அன்றைக்கு இருந்த மகிமையின் வசனம். ஏன்னு சொன்னால் ஒரு விளக்கத்துக்கு நான் சொல்கிறேன். அன்றைக்கு ஜனங்க மனுஷன் மேலே ஆதாம் மேலையும் ஏவாள் மேலையும் அந்த மகிமை இருந்தது. ஆகவே அவர்கள் நிர்வாணிகளாய் இருந்தும் அவர்கள் வெட்கப்படாதிருந்தார்கள். எப்பொழுது இந்த மகிமை அவர்களை விட்டு எடுபட்டு போனதோ அதற்கு பின்னாடி என்ன நடக்குது? இவங்க வேகமா ஓடி போய் அத்தி இலைகளை எடுத்து தைத்து தங்களுக்கு ஆடைகளை உருவாக்குகிறார்கள். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் பார்க்கிறாரு, இந்த இலை எவ்வளவு நேரத்துக்கு பிஞ்சு போயிருமேன்ட்டு ஆண்டவர் தோளினாலே நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை ஆண்டவர் உண்டாக்குறாரு. தோல்ல ட்ரெஸ் இப்போதான்றோம், நம்ம அது ஆதியிலே ஆண்டவரே உண்டாக்கி கொடுத்தது தோல் ட்ரெஸ் தான். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ட்ரெஸ் கொடுத்தார், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய காலகட்டங்களில் பாருங்க, இன்றைக்கு பிசாசோட தந்திரம் மனிதர்களை நிர்வாணப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆமென். அப்போ பாருங்க, மனுஷனை ஆண்டவர் நல்ல, அதனால தான் அதனுடைய அந்த ட்ரெஸ், நீட்டான ட்ரெஸ் நம்ம போடுறதுக்கு ஆண்டவர் சொன்ன காரணம் பாருங்க. ஒரு பலிபீடத்துக்கு மேலே வரும்போது எப்படி இருக்கணுமா? பலிபீடத்தில் பலி இடுவதற்கு பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும், நிர்வாணம் அங்கே என்ன பண்ணக்கூடாது, பலிபீடத்தில் காணப்படக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம மற்றவங்க பார்வையில் அசுத்தமாக பார்க்குறதுக்கு நம்ம ட்ரெஸ் இருக்கக்கூடாது. இன்றைய காலகட்டங்களில் எல்லாம் மாறி போச்சு. ஆனால் நம்ம சபை நல்லா இருக்குது. ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவ. ஆமாம், எப்பவும் பிள்ளைகள் யார் சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் வாலி பிள்ளையாக இருந்தாலும் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் தப்பாக போட்டால் டக்குன்னு தட்டி கேட்டு சொல்லிடணும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஏன்னு சொன்னால் பலிபீடத்திலே அங்கே என்ன பண்ணக்கூடாது, நிர்வாணம் காணப்படக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் பரிசுத்தமாக வஸ்திரத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைய காலகட்டங்களில் பிசாசானது ஆவிக்குள்ளாக வருகிற போராட்டம் அவனுடைய வஸ்திரத்தை குறைத்து விடுகிறது, அவனுடைய வஸ்திரத்தை எடுத்து போட்டு விடுறது, அவனை நிர்வாணமாக்குகிறது, அவனை அலைந்து தெரிய பண்ணுகிறது, அவனை ஒரு நிலையா வீட்டில் இருக்க விடுவதில்லை. ஆனால் ஆண்டவர் வரும் பொழுது அவனுக்குள் ஒரு புத்தி தெளிவு வருகிறது. ஹல்லேலூயா. ஒரு மனிதனுக்குள் தேவன் வரும்போது அவனுக்குள்ள தெளிவு வருகிறது. ஆண்டவருடைய ஆவியானவர் அதைத்தான் நமக்குள் செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க என்ன நடக்குது வேதத்துல பாத்தீங்கன்னா, எப்படி இந்த வார்த்தைகள்னால துரத்துறாரு. வேதாகமத்திலே பார்க்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய வசனம் சொல்ல, அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை இயேசுவினிடத்திலே கொண்டு அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். பாருங்க, இயேசு எப்படி துரத்தினாரா? அவர் தமது வார்த்தையினாலே பிசாசுகளை துரத்தினார். அப்ப தேவ வார்த்தையினால துரத்துறார். இயேசு பிசாசு எப்படி ஜெயிச்சாரு? மத்தேயு 4ஆம் அதிகாரம் லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் வாசிங்கன்னா போட்டிருக்கோம், பிசாசு எப்படி ஜெயிச்சாரா? வசனத்தை கொண்டே ஜெயித்தார். அவன் வசனத்தை கொண்டு சில நேரம் குழப்பி பார்க்கிறான். ஆனா தேவன் தம்முடைய வார்த்தை கொண்டு சாத்தானை ஜெயித்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்ப தேவ வசனம் ரொம்ப முக்கியமானது. தேவ வார்த்தை அதான் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். ஒருவேளை பிசாசினுடைய போராட்டத்தின் நிமித்தம் உங்களுக்கு இன்றைய நாட்களில் பலவீனங்கள் வியாதிகள் இருக்குமானால் தேவ வார்த்தை உள்ள வர வர அந்த ஸ்பிரிட்ல ஒரு மாற்றம் ஏற்படும், ஆவியில மாற்றம் ஏற்படும். ஆவியில மாற்றம் ஏற்பட்ட உடனே ரிலீஃப் ஆயிரும், உடம்பே ஃபுல்லா ஃப்ரீ ஆயிரும். ஏன்னா ஆவியில் இருக்கக்கூடிய கட்டு சரீரத்தை ஒடுக்கி வைத்திருக்கும். உங்க ஆவி விடுதலை அடையும் போது சரீரமும் விடுதலை அடையும். ஆமென். வேதாகமத்தில் பார்க்கும்போது 18 வருஷமா ஒரு ஸ்திரீ, அதாவது அவளை எப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, அவள் ஆபிரகாமின் குமாரத்தி என்று சொல்லுவோம். ஆபிரகாமின் குமாரத்தினா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய பிள்ளை என்ற அர்த்தம். இவள் பரலோகத்துக்குரியவள் என்ற அர்த்தம். இவள் தேவனுக்கு பிரியமானவள் என்ற அர்த்தம். இப்படிப்பட்ட ஒரு ஆபிரகாமின் குமாரத்தியா இருக்கிறவள் 18 வருடமா என்ன இருக்கலாம், ஒரு கூன் போட்டுக்கிட்டே சர்ச்சுக்கு வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் இயேசு அங்க போயிருக்கும்போது அவள் மேல் கைகளை வைத்து ஆண்டவர் அவளை ஸ்தோகப்படுத்துகிற சொல்ல, ஸ்திரியே உன் பலவீனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டாய் என்று சொல்லுகிறார். உடனே அவள் சுகமடைகிறாள். உடனே தான் எல்லாம் கேட்குறாங்க, இன்னைக்கு இந்த ஓய்வு நாளில் இதை செய்யலாமா அப்படின்னு போது சொல்றாரு. ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு,
ஆபிரகாமின் குமாரத்திய 18 வருஷமா இப்படி பிசாசு கட்டி வச்சிருக்குதே, இவளை கட்டவிழ்த்து விட வேண்டியது அவசியம் அல்லவா அப்படின்னு அவர் சொல்லி அந்த ஆவியை துரத்தினவுடன் அவள் நிமிர்ந்தாள், அவள் நிமிர்ந்து நடந்தாள். ஆனா இவளுக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த ஆவியில் இருக்கிற போராட்டம் இவளை கூணா குறுக வச்சு பலவீனப்படுது. சிலருக்கு பாருங்க, இந்த கூண் விழறதுக்கு பார்த்தீங்கன்னா இடுப்பு வலி தான் ஆரம்பிக்கும். பயங்கரமான இந்த கடுகடுன்னு இடுப்பு வலி வந்த உடனே அவங்க அப்படியே குனிஞ்சு 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 நடந்து, சில வயசானவங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே கூண் போட்டே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. காரணம், ஒரு பலவீனத்தின் ஆவி அவர்களை ஆட்கொள்ளும் பொழுது அது அவருடைய சரீரத்தை உடுக்க துவங்கி விடுகிறது. அப்ப ஆண்டவராய் இயேசு என்ன செய்கிறார்? வசனத்தை அனுப்புகிறார், வார்த்தையை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறார். பிசாசுகள் ஓடி போகிறது, சுகம் அடைகிறார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய வசனம் உள்ள வரும்போது, ஒருவேளை ஆவியில் இருக்கிற போராட்டம் இருக்குன்னா, தேவ வசனமும் ஜீவனும் ஆவியுமா இருக்கிறது. இந்த தேவ வசனத்தில் இருக்கிற ஜீவனும் ஆவியும் உங்களுக்குள்ள வரும் பொழுது அசுத்த வல்லமைகள் உங்களை விட்டு ஓடி போகிறதை பார்க்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகவே இரண்டாவதாக நம்முடைய ஆவியிலே இருக்கக்கூடிய போராட்டம். அப்ப அந்த போராட்டத்தை மாற்றி உங்களை பலப்படுத்துறதுக்கு வேத வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே என்னாச்சா? கொர்நேலியு வீட்டுக்கு போயிருக்கிற இடத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் யாவர் மேலும் பொழிந்தருளப்பட்டார். அப்பொழுது எல்லாரும் பரிசுத்த ஆவியில நிரம்புறாங்க. பரிசுத்த ஆவியில நிரம்பும் போது ஒரு புது பலன் வருகிறது. பாவத்தை மேற்கொள்ளுகிற பலன் வருகிறது, பிசாசுகளை மேற்கொள்ளுகிற பலன் வருகிறது, எல்லா பலவீனங்களை மேற்கொள்ளுகிற ஒரு பலன் வருகிறது. ஆகவே தேவ வார்த்தை எவ்வளவு முக்கியம் பாருங்க. தேவ வசனத்தை கேட்கவே நம்ம ஸ்பிரிட்ல ஒரு உற்சாகம் வரும். சில நேரங்களில் அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துருப்போம். அந்த நேரத்தில் ஒரு வசனம் வரும், நமக்கு உதவி செய்ய ஒருத்தருமே இல்லைன்ற நிலைமையில நம்ம இருப்போம். அந்த நேரத்தில் ஆண்டுடைய சத்தம் கேட்கும், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு ஒரு சத்தம் கேட்கும். கேட்ட உடனே அப்படியே சோர்ந்து போன உள்ளம் அப்படியே உற்சாகம் அடைந்து விடும். சில நேரங்களில் யோசனை ஓடும், என்னப்பா ஆண்டவர் எல்லாம் சொன்னார், ஒண்ணுமே செய்யலையே அப்படின்ற ஒரு கவலையில உட்கார்ந்து இருக்கும்போது ஆண்டுடைய வார்த்தை நமக்கு வரும், பயப்படாத அப்படின்னு சொல்வார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வசனம் கிடைக்கும். கிடைச்ச உடனே பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும், உடனே ஒரு பூஸ்ட் ஆன மாதிரி இருக்கும், அப்படியே சந்தோஷம் வரும், நமக்குள்ளாகவே ஒரு உற்சாகம் வரும். அடுத்த வேலையை எப்படிடா செய்யறதுன்ற ஒரு உற்சாகம் நமக்குள் ஏற்படுகிறதை பார்க்கலாம். ஆகவே தான் வேத வசனம் சொல்லுகிறது, ஆவியோ உற்சாகமானது, மாம்சமானவோ பலவீனமானது. அப்ப தேவ வசனத்துல ஆவி இருக்கிறபடினால இந்த தேவ வசனத்தை நீங்கள் உட்கொள்ள உங்கள் ஆவி பலனடைகிறது நீங்க பார்ப்பீங்க. ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் வளர ஆரம்பிக்க உங்க வசனம், அந்த வசனம் உங்களை வழி நடத்தும், அற்புதமாக வழி நடத்தும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக தேவ வசனம் அது ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறதுனால உங்கள் ஆவியிலே ஒரு பெரிய விடுதலையை ஏற்படுத்தி தரும். வசனத்தை வாசிக்க நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய சோர்வு, கவலை, துக்கம், இதெல்லாம் ஸ்பிரிட்ல இருக்கிற பிரச்சனை, இதெல்லாம் ஆவியில காணப்படுகிற பிரச்சனை, இது எல்லாத்தையும் அப்படியே நீக்கி அசுத்தாவின் வல்லமையும் நம்மளை போட்டு ஒரு அளக்குதுன்னா இந்த வசனம் உள்ள வர இது வெளியே ஓட ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் ஊழியத்தின் வந்த காலத்தில் ஆரம்ப நாட்களில் வந்தபோது என்ன நடந்துச்சுன்னா, பார்த்தீங்கன்னா வசனத்தை வாசிக்கவே விடாது. சில நேரங்களில் நமக்கு இது அப்படியே எப்போ பார்த்தாலும் டயர்டாகவே இருக்கும். அப்போ ஒரு நாள் இன்னைக்கு இந்த வசனத்தை வாசிக்காமல் விடுறது கிடையாதுன்னு ஒரு வசன புத்தகங்களை வைத்திருந்தேன். நான் எப்பொழுதும் வாசிக்கலை. அப்போ ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு வாரம் ஓடிச்சு. இல்லை இன்னைக்கு விடக்கூடாதுன்னு பிடிச்சி தொடர்ந்து பிடிக்க ஒரு 100 பக்கம் கொண்ட அந்த புத்தகத்தை நான் வாசிக்கிறதுக்கு முதல் 40 பக்கம் வாசிக்கிறதுக்கு எனக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு. முதல் 40 பக்கம் வாசிக்க 1.5 மணி நேரம். ஏன்னா கண்ணை எல்லாம் அசக்குது, தலையை அப்படியே சுத்துது, என்னென்னமோ பண்ணுது. ஆனா அடுத்த பார்த்தீங்கன்னா அந்த அப்படி வாசிச்சு கொண்டு இருக்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா என்ன அறியாமலே ஒரு தூக்கம் மாதிரி தூங்கி ஒரு செகண்ட் நம்ம இந்த அயந்த ரொம்ப டயர்ட்ல ஜொல்லாம் முடிச்சிருவோம் பாருங்க, அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போயாச்சு. போயிட்டு திரும்ப பார்த்தா ஒரு தெளிவு. மிச்சம் இருக்கிற 60 பக்கத்தை 1/2 மணி நேரத்துக்குள்ளாகவே வாசிச்சு முடிச்சிட்டேன்.
தேவ வசனத்தை விடாப்படியா பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த வசனம் உள்ள இருக்கிறத விரட்டிடும். ஹல்லேலூயா. நமக்குள்ள நீங்க பரவாயில்ல, தூக்கம் வருதா, கண்ணை மூடிட்டு திரும்ப எடுத்து வாசிங்க, திரும்ப எடுத்து வாசிங்க, வசனத்தை விடாதீங்க. தேவ வார்த்தையை உறுதியா பிடிச்சுக்கோங்க. ஏன்னா தேவ வசனம் அதுல வெளிச்சம் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, சங்கீதத்துல 119 105 சொல்லுகிற வேதம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு அது வெளிச்சமா இருக்கிறது. தேவ வசனத்தில் இருக்கிற வெளிச்சம் இருளை விளக்கும். உங்க வாழ்க்கைக்குள்ளாக, உங்க ஆத்மாவில், உங்க ஆவியில காணப்படக்கூடிய அசுத்த வல்லமைகளுடைய போராட்டத்தை உங்களை விட்டு விளக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பைபிள் டெய்லி வாசிப்பீங்க? இல்ல வாசிக்க தெரிந்தவர்கள், எனக்கு தமிழ் வாசிக்க தெரியும் அப்படின்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? எல்லாருக்கும் வாசிக்க தெரியும், வாசிப்பீங்க. சரி, இன்றையிலிருந்து ஒரு டாஸ்க். கண்டிப்பாக பைபிள் என்ன பண்ணணும்? பைபிள் எல்லாரும் வச்சிருக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு பைபிள் இல்லை? உங்களுக்கு எத்தனை பேருக்கு பைபிள் இல்லை? உங்களுக்கு பைபிள் இல்லையா? சரி, பைபிள் கொடுத்து விட்றேன் நான் உங்களுக்கு. சரியா? எத்தனை பேருக்கு பைபிள் இல்லை? வேற யாருக்கா பைபிள் இல்லையா? எல்லாருக்கும் பைபிள் இருக்கு. எத்தனை பேர் பைபிள் சர்ச்சுக்கு கொண்டு வந்தீங்க? ஹல்லேலூயா. ரொம்ப நல்லது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பெல்லாம் நிறைய சர்ச்சுக்கு பைபிள் இல்லை, செல்லு தான். செல்லு தான் எங்கே போகுது? செல்லும் இடமெல்லாம் செல்லு தான், சொல்லும் இடமும் செல்லு தான். சொல்லும் இடம்னா பிரசங்க பீடத்திலும் செல்லு தான். அதாவது சொல்லும் இடமும் செல்லு தான், செல்லும் இடமும் செல்லு தான். செல்லில் எல்லாமே இருக்குது. என்னெல்லாம் இருக்குது? எல்லாமே இருக்குது. பார்த்துக்கங்க. உங்கள் பிளேட்டை ஒன்று வச்சுக்கோங்க. சில நேரம் பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு போனோம்னா, ஃபுல் மீல்ஸ்ன்னு சொன்னோம்னா இப்படி ஒரு பெரிய பிளேட் இருக்கும். அந்த பெரிய பிளேட்டில் கூட்டு வச்சுருப்பாங்க, பொரியல் வச்சுருப்பாங்க, பாயாசம் வச்சுருப்பாங்க, மோர் வச்சுருப்பாங்க, ரசம் வச்சுருப்பாங்க, சாம்பார் வச்சுருப்பாங்க, புளிக்குழம்பு வச்சுருப்பாங்க. அப்படி இப்படி எல்லாத்தையும் ஒரு 10-15 ஐட்டத்தை அப்படி அடுக்கி வச்சுருப்பாங்க. இப்போ இப்படி அடுக்கி வச்சுருக்கிறதுல செல்லும் அப்படி தான். இப்படி அடுக்கி வச்சுருக்கிறதுல திடீர்னு என்ன ஆகி போச்சுன்னா, அந்த ஹோட்டலில் எப்பயும் நின்று சத்தம் கொடுக்குற ஒரு பல்லி டக்குன்னு செத்து போச்சு. செத்து போனது அப்படியே பொத்துன்னு அதில் விழுந்துருச்சு. அதையும் சேர்த்து கொண்டு வந்து உங்களுக்கு வச்சுட்டாங்கன்னா, இப்போ ஆஹா என்ன அருமையான சாப்பாடு அப்படின்னு அப்படியே ருசிச்சு சாப்பிட்ருவீங்களே? இல்லை இல்லை, அவர் சொல்கிறாரு, அந்த சர்வர் சொல்கிறார், சார் நான் அந்த பள்ளியை மட்டும் எடுத்துட்டு உங்களுக்கு தர்றேன் சார், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னா சாப்பிடுவீங்களா? ஏன்? எங்க விழுந்த பள்ளியை தான் எடுத்தாச்சு, அப்புறம் எதுக்கு அதை போய்? செல்லும் அப்படித்தான், செல்லும் அப்படித்தான். செல்லுக்குள்ள இது பைபிளில் நீங்கள் அதில் வாசிக்கும் போதே உள்ள ஒரு படம் வரும், வித்தியாசமாக வரும். அது ஏன்னா அவனுடைய மார்க்கெட்டிங் அது, அதனால அவன் பண்ணுவான். இதையும் பார்த்துட்டு பரவாயில்ல, இதையும் பார்த்துட்டு அதையும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது ஆகாது இல்லையா? ஆமென். ஒரே ஊத்துல ரெண்டும் வராது. அது மாதிரி செல்லை வச்சு நீங்களும் பார்க்காதீங்க. செல்லை வச்சு நீங்கள் சர்ச்சுக்கு செல்லு இருக்குது அப்படின்லாம் போகாதீங்க. அது 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 வந்து நமக்கு அது செல்லு தான். அது கடலூர் பக்கத்தில் இந்த கரையானுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா செல்லும்பாங்க. இங்கே என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. இங்கே கரையான்னு சொல்லுவீங்களே. கடலூர் பக்கம் போனோம்னா, கடலூர் தெரியுமா? விழுப்புரம், கடலூர். அந்த கடலூர் மாவட்டத்தில் போனால் செல்லு அரிச்சிருச்சும்பாங்க. எனக்கு கொஞ்ச நாள் எந்த செல்லுட அரிச்சிச்சு, என்ன நான் அங்கே படித்தேன், எந்த செல்லு அரிச்சேன், அப்போ தான் காட்டினாங்க, கரையாம்புத்தை காட்டினாங்க. அது மாதிரி செல்லு இருக்குது அப்படின்னாங்க. அது மாதிரி அது நம்மளை அரிச்சிடும். அல்லேலூயா. கத்த நல்லது. வசனத்தை பைபிளில் வாசிங்க. ஆமென். பைபிள் தான் உங்களுக்கு வேற டிஸ்டர்ப் இல்லாத ஒன்று. நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது ஃபோன் வரும், சம்மந்தம் இல்லாத ஆள் ஃபோன் பண்ணுவார், தேவையில்லாத ஆள் பேசுவார். அதனால் நீங்கள் அதையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் வேத வசனத்தை பைபிளில் வாசிங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் ரெண்டாவது, தேவ வசனம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பலவீனத்தின் ஆவி, சோர்வு, பிசாசு, இதெல்லாம் தூண்டுற அசுத்த வல்லமைகளை விலக்கி உங்களை கர்த்தருக்குள் பலப்படுத்தி உற்சாகப்படுத்தும். ஆமென். மூன்றாவதாக இந்த வசனம் என்ன செய்யும் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடி அவர் தமது வசனத்தை அனுப்பி மூன்றாவது எதை குணமாக்குவார்னா, சரீரத்தையும் குணமாக்குவார். ஹல்லேலூயா. வேதத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஒரு ராஜாவுடைய வீட்டு வேலைக்காரனுடைய மகன் மரண அவஸ்தையா இருக்கிறான். அப்பொழுது இயேசுக்கிட்ட வர்றான். இயேசுக்கிட்ட வந்த உடனே அவன் சொல்கிறான், என்னுடைய மகன் மரண அவஸ்தையாக இருக்கிறான், சீக்கிரமாக வாரும் அப்படின்னு கேட்ட உடனே அப்பொழுது இயேசு சொல்லுவார். நீங்கள் யோவானில் வாசிங்கன்னா 4ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கோம் 49 அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான். 49:50 இயேசு அவனை நோக்கி, நீ ஆண்டவரே
என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். 47ஆம் வசனம் வாசிங்க. இயேசு யூதாவிலிருந்து அவரிடத்துக்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையா இருக்கிறபடினால் அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இங்க இயேசு என்ன சொன்னாரு? 51வது வசனம், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அந்த மனுஷன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனை எதிர்கொண்டு வந்து உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். விசாரித்தார்கள். அவர்கள் நேற்று உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா. இயேசு ஒரு வார்த்தை சொன்னா நோய் நீங்கும். ஆமென். என்னுடைய தாயார் பார்த்தீங்கன்னு சொன்னா 2010ஆம் ஆண்டுல கேன்சர்னால பாதிக்கப்பட்டாங்க. கேன்சர்னால பாதிக்கப்பட்டு அவர்கள் மிகுந்த அவஸ்தைப்பட்டிருந்தவங்க. அப்போது என்ன நடக்குது அப்படின்னா, என்னுடைய அண்ணன் அண்ணி 2 பேரும் டாக்டர்ஸ் தான். அவங்க என்னுடைய அண்ணி மதுரை ராஜாஜியில் எம்ஆர்டி, அவங்க மிகப்பெரிய ஒரு படிப்பை படித்து அவர்கள் அங்கே பணியாற்றுகிறார்கள். என்னுடைய அண்ணன் பார்த்தீங்கன்னு சொன்னால் தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க. தூத்துக்குடி ஹாஸ்பிட்டலில் அவங்க ஆர்த்தோவில் முக்கியமான ஒரு நபராக இருக்கிறாங்க. அப்போது என்னுடைய தாயாருக்கு அறுவை சிகிச்சை செய்வதற்காக மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல மருத்துவமனைக்கு கொண்டு போகும் பொழுது, சரி மருத்துவருடைய தாயாராயிற்றேன்னு சொல்லி அவங்க எல்லாம் செக்கப் பண்ணிவிட்டு அவங்க சொன்னாங்க, ஆப்ரேஷன் பண்ணினாலும் அவங்க இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது திருப்ப இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு 10 நாட்கள் கழித்து வாருங்கள்னு சில மாத்திரைகளை கொடுத்து அனுப்பிவிட்டார்கள். அவங்க வந்து மாத்திரை போட்டும் ஒன்றும் இல்லை. திருப்ப 10 நாள் கழித்து ஆப்ரேஷன் பண்ணால் திரும்ப எல்லாம் ஸ்கேன் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு அவங்க சொன்ன ரிப்போர்ட்ஸு, அப்படி ஒரு வேளை நம்ம அறுவை சிகிச்சை செய்யும் போதே மறிக்கலாம், இல்லைன்னா ஒரு 2 மாதம் கழித்து செத்து போயிடலாம், இல்லை இப்போ ஒரு வேளை காப்பாற்றணுன்னா ஒரு 2 வருஷம் நீங்கள் தான் தூக்கி சமக்கணும், கஷ்டம் அது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சொன்னாங்க. அப்போது இப்படியே நீங்கள் கூப்பிட்டு போனால் ஒரு 2 மாதம் இருப்பாங்க, வேண்டியதெல்லாம் கொடுங்க, நல்லா சாப்பிட்டுட்டு சாகட்டும் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா அப்படி ஒன்று நீங்கள் ஆப்ரேஷன்லாம் பண்ண வேண்டாம்னு சரி அப்படின்னு கூப்பிட்டுட்டு வந்துட்டோம். வீட்டிற்கு வந்த பின்பு நான் தேவ வசனத்தை எடுத்து, நிறைய வசனங்கள், அவங்க சின்ன வயசுலேயே பரிசுத்தாவினால் நிறைந்து தேவ நாம் மைமைக்காக அவங்க ஜெபிக்கக்கூடியவங்க தான். ஆனாலும் அந்த இடத்துல அவங்களுக்கு நிறைய வசனங்களை, சுகமாக்குகிற தேவ வசனங்களை நான் எடுத்து, நான் ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்த ஒரு 40 நாள் பயங்கர கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த வசனத்தை எல்லாம் சொல்லி, இந்த வசனத்தை சொல்லுங்கம்மா, இது எனக்குரியது, இந்த வசனத்தின்படி என்னை சுகமாக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அதெல்லாம் சொன்னேன். அதில் பார்த்தீங்கன்னா, அவருடைய தழும்புகளால் குணமாவீர்கள், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், வியாதியை உன்னை விட்டு விலகுவேன், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார், இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள் இருக்க, ஸ்திரீயே உன் பலவீனத்தை விடுவிக்கப்பட்டாய் அப்படின்னு சொன்ன வசனங்கள் எல்லாத்தையும் சொல்லி, நிறைய வசனங்களை எடுத்து அவங்களுக்கு காண்பித்து இதெல்லாம் சொல்லிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2 தடவை ஜெபம் பண்ணிட்டு போய் படுத்துட்டோம். அவங்க அதிகாலையில் எழும்புறவங்க அன்றைக்கி நல்ல, ஏன்னா 40 நாள் சரியாக தூங்காதனால நல்லா தூங்கி எழுந்திரிச்சாங்க. காலையில் எந்திரித்து பார்க்கும் பொழுது அவங்க இரவில் அதை சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு சின்ன தரிசனத்தை பார்த்துருக்காங்க. அவருடைய சரீரத்தில் இருந்து, அவருடைய அந்த சிலுவையிலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் அவருடைய அந்த கேன்சர் கட்டியின் மேல் விழுவதை போல பார்த்து அடுத்த வினாடி தூங்கிட்டாங்களாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். காலையில் எந்திரிச்சு பார்த்தா கேன்சர் கட்டி இருந்ததற்கான எந்த சிம்டம்ஸும் கிடையாது. ஹல்லேலூயா. இன்றைக்கி 2025, அப்போது 15 வருடங்கள் கடந்து விட்டது. இன்றைக்கும் ஊழியத்தில் இருந்து ஊழியத்தை வச்சு அம்மா செய்கிறாங்க. ஹல்லேலூயா. டாக்டரோட ரிப்போர்ட்டு 2 மாதம் நல்ல சாப்பாடு கொடுத்து சாக வைங்கன்றாங்க. கர்த்தர் நல்லது. எப்படி? ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை, வசனத்தை அனுப்பினால் குணமுண்டாகும். ஹல்லேலூயா. ஆமாம். இன்னொரு வசனம், ஒரு அருமையான வார்த்தை இருக்கிறது, வாசிக்கலாம், எடுத்தவங்க வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புத்தகத்தில், நீதிமொழிகளில் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிக்கலாம்.
4:22. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். 20ஆம் வசனத்தை வாசிங்க. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு செவிசாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். ஹல்லேலூயா. தேவ வசனத்தை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு உடலுக்கெல்லாம் என்னவாது? கண்டுபிடிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப தேவ வசனத்தை நல்லா வாசிக்க கத்துக்கொள்ளணும். வாசிக்கவே நோய் போகும். ஆமென். தேவ வசனத்தை நீங்க எவ்வளவாய் வாசிக்கிறீர்களோ அதை கண்டுபிடிச்சு உள்ள ஆழ்ந்து வாசிக்கணும். கண்டுபிடிக்கிறதுன்னா அர்த்தம் என்னன்னா, ஆராய்ந்து வாசிக்கும் போதே அதை ஆராயுங்கன்னு அர்த்தம். அது என்ன சொல்ல வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா, சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்கிற பையன் மாதிரி நம்ம பைபிளை படிக்கக்கூடாது. எப்படி? இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிற பசங்க எப்படி படிப்பாங்கன்னா, அப்படியே மொத்தத்தில் டீச்சர் என்னதாவது சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அது அப்படியே அது என்ன போட்டிருக்குன்னே புரியாது. ஆனால் படிச்சுட்டு அடுத்த நாள் பேப்பரில் ஒரு புள்ளி மாற்றாமல் எழுதிட்டு வந்துடுவான். முழு மார்க் வாங்குவான். அவன்ட்டு ஏதாவது விஷயத்தை கேட்டால் விஷயம் இருக்காது. எங்கள் சின்ன மாமனார் ஒருத்தர் சொல்லுவார், அவன் அங்கெல்லாம் போய் படித்து அவனுக்கான மண்டையில் ஒன்றுமே இருக்க மாட்டேங்கி. ஆனால் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு உண்மை. ஏன்னு சொன்னால் இவன் பல காரியங்களை கற்றுக்கொள்கிறான். அங்கே ஃபுல்லாக மனப்பாடம் மாத்திரம் படிக்கிறது கஷ்டம். அது நிறைய பேருக்கு புரியுறது கிடையாது. அதனால் உங்கள் பிள்ளைய நீங்கள் அனுப்பலையா அப்படின்னா அங்கே தான் அனுப்பி வச்சுருக்கிறேன். கர்த்தனால நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். வீட்டில் இங்கே அனுப்புன்னு தான் சொல்கிறேன் நான். அதனால் அங்கே அனுப்புகிறோம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்காக நீங்கள் இது பண்ண சொல்ல சில காரியங்கள் சொல்லி கொடுக்குறேன். ஆனால் மக்கப்பா இருக்கக்கூடாது. வசனத்தை என்ன பண்ணால் உணர்ந்து வாசிக்க ஆரம்பியுங்கள் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ சிலது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளைகளுக்கு சில பொருள் வாங்கி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதை என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்ற பொருள் ஒன்று வாங்கி கொடுத்தோன்னா ரொம்ப பிடிச்ச பொருளாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க, நிறையா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, வேகமாக தின்னுவாங்க. கொஞ்சமானதாக இருக்குன்னா அதை என்ன பண்ணுவாங்க, வச்சு ஒரு 2 கடி கடிக்கிறது, அப்புறம் வச்சுக்கிறது. 2 கடி சின்ன பிள்ளைகளுடைய இதை சொல்கிறேன். வசனத்தையும் அப்படியே பொறுமையாக டேஸ்ட் பண்ணி அப்படியே வாசிங்க. இதை தேடி கண்டுபிடிக்கிற உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உடம்புக்குள்ள ஆரோக்கியத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அதான் சொல்கிறார், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். தேவ வசனம் உங்களுக்குள்ள வர 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 உங்க சரீரத்துக்குள்ள ஆரோக்கியம் உண்டாக ஆரம்பித்துரும். வசனம் உங்களுக்குள்ள செயல்பட துவங்கிவிடும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் ஆண்டவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். அவர்களை அழிவுக்கு விலக்கி தப்புவிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அப்போ தேவ வசனம் ரொம்ப முக்கியம். இந்த வசனத்துக்கு செவி சாய்க்காமல் இருந்தக்கூடாது. வசனம் சொல்கிறது ஜபம் மட்டும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜபம் மட்டும், வசனத்துக்கு பிரசங்கத்துக்கு வரவே மாட்டாங்க. பிரதர் எங்களுக்கு ஜெபம் பண்ணி விடுங்க அப்படிம்பாங்க. ஆண்டவர் சொல்றார், வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கருடைய ஜபமும். ஆமாம், நீங்கள் எவ்வளோ ஜபம் பண்ணாலும் வசனத்தை கேட்க இடம் கொடுக்கலன்னா உங்கள் ஜபமையும் கர்த்தர் கேட்க மாட்டார். ஃபஸ்ட்டு அவர் சொல்கிறத கேட்டுட்டு ஜபம் பண்ணாதான் என்ன பண்ணுவார், அவர் பதில் கொடுப்பார். இது நிறைய பேருக்கு தெரியாது. உடனே நம்ம ஆளுக்கு அப்படியே 12 மணி நேரம் ஜபத்துக்கு போய் உட்காந்துருவாங்க. 12 மணி நேரம் உட்காந்துப்பாங்க. அப்படியே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் 1 வருஷம் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. பைபிளை எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. பைபிளை திருப்பி கூட படிக்க. வசனத்தில் ஏதாவதுன்னா கேட்கவே தெரியாது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் 12 மணி நேரம் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி சத்தியத்தை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. வசனம் சொல்லுகிற சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியமே தெரியாமல் நம்ம போய் அங்கே 12 மணி நேரம் பெருமைக்காக நம்ம உட்காந்துட்டு வர்றதா? நான் சொல்ல கரெக்டாக தப்பா? உண்மையை சொல்கிறேன் நான். அப்படி ஆண்டவர் அப்படியெல்லாம் சொல்லித்தரல. சத்தியத்தை தான். அவர் எங்கே போனாலும் பாருங்க, 3 நாள் உபவாச கூட்டம் நடத்தினாரா? ஏசு நடத்தினாரா இல்லையா? 3 நாள் நடத்தினாரு. வனாந்திரத்துக்கு கூட்டு போயிட்டார். டீ கடையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அங்கே கூட்டு போயிட்டு 3 நாள் கழித்து அனுப்பும்போது திருப்தியாக சாப்பாடு கொடுத்து அனுப்பினார். ஆனால் அந்த 3 நாள் அவர் என்ன செஞ்சாரா, தேவ வசனங்களை உபதேசம் பண்ணிகிட்டே இருந்தார். வேர்ட் ஆஃப் காட். தேவ வசனம் எவ்வளோ முக்கியம். ஏன்னா இந்த உலகத்தில் ஒழியாததுன்னு ஒன்னே தான் சொல்லிட்டு போனார். வானமும் ஒளிஞ்சு போயிடும், பூமியும் ஒளிஞ்சு போயிடும், காணப்படுகிற எல்லாமே ஒரு நாள் அக்கினி கிரையாயிரும். ஆனால் அவருடைய வார்த்தைகளில்
ஒரு ஒரு உறுப்பாகிலும், அப்படின்னா ஒரே ஒரு புள்ளியில இக்கில மேல வச்சிருக்கிற புள்ளி கூட என்னதான், அது ஒளிந்து போகாது. வான ஒளியும் பூமி ஒளியும், பூமியில் இருக்கிறது ஒளியும் எல்லாம் ஒளியும். ஆனா தேவ வார்த்தை ஒளியாது. அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தையை கொண்டுதான் அண்ட சராசரத்தையும் படைத்தார். அந்த வார்த்தையை கொண்டுதான் அண்ட சராசரத்தையும் காத்து வருகிறார். அந்த வார்த்தையை கொண்டுதான் இனி வரக்கூடிய நாட்களிலே இந்த உலகத்தை அக்கினிக்கு இரையாக்க போகிறார். அந்த வார்த்தையை கொண்டுதான் உங்களையும் என்னை மீட்டு எடுத்து நித்திய ஜீவனில் சேர்க்க போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே தேவ வசனத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த பூமியில இருக்கிற நாட்களிலே சுடர்களை போல பிரகாசிப்பீர்கள். அப்படி ஜெபிக்கலாம்.